Hi, this is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, ஸோ today we are going to discuss about 10 common grammar mistakes in English. Okay, ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ்ல நம்ம பேசும்போது விடக்கூடிய 10 common mistakes என்னென்ன அப்படிங்கறத பத்தி I'm going to discuss with you. Okay, so these mistakes are very small mistakes, but you have to concentrate on these mistakes to speak English fluently as well as more confidently. Okay, so நல்லா fluent-ஆ கான்ஃபிடென்ட்டா பேசுறதுக்கு வந்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாம பேசுனீங்கன்னா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும். So that's why I'm going to take this class. Okay, ஸோ பொதுவா வந்து இங்கிலீஷ் வந்து ஏன் பிழை இல்லாம நம்ம பேசணும் அப்படின்னா தப்பு இல்லாம இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு டாக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். ஆஸ் வெல் அஸ் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் some mistakes, some grammar mistakes. Okay, if you are talking in English with mistakes, it will not be good. Okay, so if you are talking in English without any grammatical mistakes, that's fine. Okay, so இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இங்கிலீஷ் வந்து முதல்ல நீங்க வந்து ஸ்லோவா பேசுற மாதிரி தெரியலாம். தப்பு இல்லாம பேசும்போது நம்ம யோசிச்சு பேசுற மாதிரி இருக்கலாம். பட் நாள் போக போக வந்து அது நல்லா பிராக்டிஸ் ஆகி நீங்க வந்து தப்பே இல்லாம இங்கிலீஷ்ல பேசலாம். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம காமனா என்னென்ன மிஸ்டேக்ஸ் விடுவோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் தென் ஹவு ஷுட் யூ கரெக்ட் இட், அதை நீங்க எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இங்க வந்து நான் 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுல நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஓகே, என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, தவறுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், he like me. ஓகே, ஸோ த மீனிங் இஸ் he அப்படின்னா அவன், லைக் அப்படின்னா பிடிக்கும், மீ அப்படின்னா என்ன, அவனுக்கு என்ன பிடிக்கும். ஸோ இதான் அதோட அர்த்தம். ஸோ இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன மிஸ்டேக் இருக்கு? What's wrong in this sentence? Okay, so let me tell you, he likes me. Okay, you have to add yes to the verb. Okay, காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், அதாவது சப்ஜெக்ட்க்கு அப்புறம் ஒரு வெர்ப் வரும்போது சப்ஜெக்ட்ல வந்து he, she, it அல்லது நேம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த வெர்போட எஸ் சேர்க்கணும். அதே இது I, you, we, they. ஓகே, நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள் அப்படின்னு வந்தா நம்ம எஸ் சேர்க்க தேவையில்லை. ஓகே, இதே இது சிங்குலர் லைக் he, she, it, அவன், அவள், அது, அப்புறம் பேரு செந்தில், ஓகே, காவ்யா, இந்த மாதிரியான நேம்ஸ் வரும்போது you have to add yes to the verb. Okay, so this is the very basic thing you have to remember it, because நம்ம நிறைய இடங்கள்ல தப்பு விடுறது இந்த மாதிரி இடங்கள்ல தான். ஓகே, so இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், I came in bus. so I came அப்படின்னா நான் வந்தேன், இதுல எந்த தப்புமே கிடையாது. in bus, பஸ்ல வந்தேன். so what's wrong in this sentence? யாராவது சொல்ல முடியுமா? okay, so you should not use the preposition in here. okay, in யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம பஸ்ல வந்தாலும் சரி, கார்ல வந்தாலும் சரி, பைக்ல வந்தாலும் சரி, சைக்கிள்ல வந்தாலும் சரி, நம்ம எதுல வர்றோமோ டிரான்ஸ்போர்ட், ஒரு டிரான்ஸ்போர்ட்டை பத்தி சொல்லும் போது அதுக்கு முன்னாடி you have to use the preposition by. okay, so the correct answer is I came by bus. okay, I came by bus, right? I came by train, நான் ட்ரெயின்ல வந்தேன். அல்லது he went by train, அவன் ட்ரெயின்ல போனான், whatever. okay, so இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் வரும்போது அதுக்கு முன்னாடி you have to use the preposition by. okay, you should not use in or on. okay, right. next one, he is in the train. okay, he is in the train. okay, நீங்க நினைக்கலாம், அதாவது இங்க பாருங்களேன், இதுவும் ட்ரெயின் தான், ஓகேவா, ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பை போடணுங்கிற அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா I cameங்கிற வார்த்தை முன்னாடி இருக்கு. கேம்னா வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? he is அப்படின்னா அவன் இருக்கிறான், அவன் ட்ரெயின்ல இருக்கான், அவ்வளவுதான். அவன் ட்ரெயின்ல வர்றான் அப்படின்னா தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு முன்னாடி நம்ம பை போடணும். நான் ட்ரெயின்ல இருக்கேன், I am, அவன் ட்ரெயின்ல இருக்கான், he is. ஓகே, சோ இதுக்கு இந்த இடத்துல ட்ரெயினுக்கு முன்னாடி நம்ம வந்து பை வரணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு வெர்பு வந்து கேம் அல்லது வெண்ட் அல்லது வந்து கோ
நான் ட்ரெயின்ல போறேன். ஓகே, கம் இந்த மாதிரி வெர்ப் இருந்தா மட்டும்தான் இங்க வந்து நம்ம பை யூஸ் பண்ணுவோம். ஓகே, டிரான்ஸ்போர்ட்ஸ்க்கு முன்னாடி. ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து வரணும்னு அவசியம் கிடையாது. he is இந்த மாதிரி பி verb வந்திருக்கு பாத்தீங்களா, இதனால வந்து he is என்ன அர்த்தம், அவன் ட்ரெயின்ல இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அவன் ட்ரெயின்ல வர்றான் போறான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. இதுக்கு வந்து பை வரணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து ஒன்னு இன் வரும் அல்லது ஆன் வரும். ஓகே, சோ which one is correct ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். he is in the train அப்படின்னு சொல்லுவீங்களா, he is on the train அப்படின்னு சொல்லுவீங்களா? which one is correct? The correct answer is on the train. Okay, and why? தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி தரேன், கத்துக்கோங்க. ஓகே, சோ இன் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களால ஒரு வாகனம் ஒரு வெஹிக்கிள்ல நீங்க இருக்கீங்க, எந்திரிச்சு நின்னா தலை தட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் கார், ஓகே, டாக்ஸி அண்ட் ஸ்மால் போட். ஓகே, சோ இந்த மாதிரி வந்து எந்திரிச்சுன்னா தலை தட்டும் பாத்தீங்களா? கார்ல உங்களால எந்திரிச்சு நிக்க முடியுமா? எந்திரிச்சுனாலே தலை தட்டும். ஓகே, அதுல நடக்கவும் முடியாது அங்கிட்டும் இங்கிட்டும். சோ அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள்ல இருந்தீங்கன்னா, நான் அதுல இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு I am in the car, I am in the taxi, I am in the small boat அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ ஆன் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, you can stand up, நம்ம தலை வந்து தட்டாது, and you can walk around in, அதுக்குள்ள நீங்க நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் I am on the bus, I am on the train, okay, I am on the ship, okay, I am on the airplane, okay, whatever. புரிஞ்சிட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? இன்னொரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு, நான் பைசைக்கிள்ல இருக்கேன், நான் சைக்கிள்ல இருக்கேன், நான் வந்து மோட்டார் பைக்ல இருக்கேன், நான் பைக்ல இருக்கேன் அல்லது நான் சைக்கிள்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க ஆன் தான் யூஸ் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, பைக்ல நீங்க சும்மா எந்திரிச்சுன்னா உங்க தலையெல்லாம் தட்டாது, பைக்குக்கு மேல வந்து எதுவுமே இருக்காது இல்லையா? சோ அதனால வந்து நீங்க ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஈவன் நீங்க வந்து பைசைக்கிள்ல இருந்தாலும் I am on bicycle. ஓகே, you have to keep in mind. இந்த இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, so the correct answer is he is on the train. ஓகே, ஏன்னா ட்ரெயின் அப்படிங்கிறது நம்ம நின்னா தள்ளலாம் தட்டாது, உள்ள நடந்தெல்லாம் போகலாம். ஓகே, next I get in the bus. ஓகே, I get in the bus, நான் பஸ்ல ஏறுறேன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, I get in the bus, இது கரெக்டா தப்பா? Can you guess what's wrong in this sentence? I get in the bus. Wrong. காரணம் என்ன அப்படின்னா, so get in அப்படிங்கிறது வந்து ஒரு phrasal verb இந்த இடத்துல. ஓகே, getங்கிறது ஒரு verb, அதோட in சேரும்போது அது ஒரு phrasal verb. ஓகே, இங்க வந்து நீங்க get in சொல்லக்கூடாது. நான் இங்க சொன்ன மாதிரியே தான் get ஓகே தான், பட் அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த preposition மாறணும். பஸ் அதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன வரணும்? on தான் வரும். ஓகே, so get in அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும் அப்படின்னா get on. I get on the bus. Okay, I get on the bus. நான் பஸ்ல ஏறுறேன். சம்டைம்ஸ் நீங்க பஸ்ல ஏறுறேன் அப்படிங்கறத இப்படியும் சொல்லலாம். ஓகே, I get on to the bus. நான் பஸ்ஸுக்குள்ள ஏறுறேன். So I get on the bus அப்படின்னு சொல்லலாம், அல்லது I get on to the bus அப்படின்னு சொல்லலாம். Both are correct. Okay, so the next one, I get on the car. What's wrong here? I get on the car. Okay, so again get on அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு phrasal verb. ஏன்னா ஒரு verb ஓட ஒரு preposition சேர்ந்தா that is called as phrasal verb. அது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே, so get on கரெக்டா? கார் வந்திருக்கு, கார்ல இருந்துச்சுன்னா தலை தட்டும். so இங்க on வரக்கூடாது, என்னதான் வரும்? in தான் வரும். ஓகே, I get in the car is the correct answer. So the correct answer is get in. I get in the car, நான் காருக்குள்ள ஏறுறேன். ஓகே, அதை இப்படியும் சொல்லலாம், I get into the car. Okay, both are correct. You can use these phrasal verbs as well. Okay, நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? Okay, so these are the common mistakes. Okay, you have to concentrate on these mistakes. Okay, you have to avoid these mistakes to speak in English well. Okay, so எல்லாருமே தப்பு இல்லாம பேசணும்னு ஆசை இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. Okay, do you want to talk in English fluently as well as correctly? Right? Okay, so இந்த மாதிரி எரர்ஸ்லாம் நம்ம கரெக்ட் பண்ணா ஈஸியா பேசிடலாம். ஓகே, இன்னொரு 5 எரர்ஸ் பார்க்கலாம். ரைட்? ஓகே, so அதுக்கு அடுத்து நான் வந்து ஒரு 5 sentences எழுதி போட்டிருக்கேன். So you are going to find out the mistakes, okay, in these sentences. Okay, let's start. First, he is
taller than me. Okay, what's wrong here? He is taller. Okay, comparative degree. Okay, so degrees of comparison உங்களுக்கு நடத்துறேன். So இதுக்கு அடுத்து upcoming classல நடத்துறேன். ஓகேவா? So he is taller அப்படின்னா வந்து அவன் உயரமா இருக்கான். Then me. What's wrong here? அவன் என்னை விட உயரமா இருக்கான். இதான் மீனிங். பட் இதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. So there is one mistake. You have to find it. Okay. So comparative, I mean taller அப்படின்னு வரும்போது comparative degree ரெண்டு பேரை கம்பேர் பண்றோம். ஒன்னு அவன், இன்னொன்னு நான். Okay. So we are comparing both of them, right? So இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் இருக்கு? சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். Okay. பட் அது பெரிய மிஸ்டேக் தான். Okay. So he is taller than கிடையாது, than. Okay. So is taller than me. Okay. He is taller than me. இந்த then அப்படின்னா அப்புறம் அப்படின்னு அர்த்தம். Okay. So than அப்படின்னா விட, என்னை விட அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம than யூஸ் பண்ணுவோம். Okay. He is taller than me. என்னை விட அவன் உயரமா இருக்கான். Next. He don't eat. அவன் சாப்பிடல அப்படிங்கிறத நிறைய பேர் he don't eat அப்படின்னு சொல்றீங்க. So what's wrong here? Okay. ஒரு சின்ன தப்பு இருக்கு. So நெகட்டிவ்ல சொல்லும் போது he, she, it. எப்படி வந்து சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல he, she, it அல்லது நேம் வரும்போது வெர்போட எஸ் சேர்த்தீங்களோ அதே மாதிரி நெகட்டிவ்ல சொல்லும் போது he, she, it வந்தா don't போடக்கூடாது. நெகட்டிவ்ல சொல்றதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா doesn't அல்லது does not அப்படின்னு சொல்லணும். ஓகே. he doesn't eat. he doesn't eat. அவன் சாப்பிடல. அதே மாதிரி தான் she doesn't eat. அவள் சாப்பிடவில்லை. செந்தில் doesn't eat. செந்தில் சாப்பிடவில்லை. ஓகே. So he, she, it நேம் வந்தது அப்படின்னா நீங்க doesn't யூஸ் பண்ணணும். மற்ற எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பரவாயில்ல. I, you, we, they. ஓகே. இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்தது அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? Don't யூஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், I doesn't eat. ஓகே. doesn't யூஸ் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாத்துலயும் doesn't யூஸ் பண்ணக்கூடாது. இங்க என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு? I வந்திருக்கு. நம்ம doesn't யூஸ் பண்ணலாமா? ஓகே. நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. 3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் doesn't வரும். ஓகே. சோ இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா don't. I don't eat. ஓகே. I don't eat. நான் சாப்பிடல. நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட், she have a car. இதுல என்ன தப்பு இருக்கு? What's wrong here? So I'm going to give you some time. Okay. So what's wrong here? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். have verb சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்திருக்கேன். have வரலாமா? Okay. You should not use have here. அவள் கார் வைத்திருக்கிறாள். இங்கேயும் அதே மாதிரி தான். இதெல்லாம் எழுதி கூட வச்சுக்கோங்க. I, we, you, they வந்துச்சுன்னா தான் நீங்க have யூஸ் பண்ணணும். ஓகே. அதை விட he, she, it, name. நேம்னா நம்மளோட பேர் வந்துச்சு அப்படின்னா has தான் யூஸ் பண்ணணும். அவன் கார் வச்சிருக்கான், அவன் பைக் வச்சிருக்கான், செந்தில் கார் வச்சிருக்கான். ஓகே. சோ இந்த மாதிரி வர்றதுக்கு வந்து நீங்க has தான் யூஸ் பண்ணணும். ஓகே. சோ இந்த சப்ஜெக்ட் வந்தா, இதே நான் கார் வச்சிருக்கேன் அப்படின்னா I have a car. நாங்க கார் வச்சிருக்கோம் அப்படின்னா we have a car. அவங்க கார் வச்சிருக்காங்க அப்படின்னா they have a car. ஓகே. சோ இந்த மாதிரி he, she, it வந்தது அப்படின்னா has தான் போடணும். அப்போ அவள் கார் வைத்திருக்கிறாள் அப்படிங்கறது எப்படி சொல்லணும்? She has a car. Okay. So the correct answer is has. She has a car. அவள் கார் வைத்திருக்கிறாள். Okay. So நம்ம வந்து if you are correcting one mistake, you have to ask yourself why. உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டுக்கணும். மீனிங் தெரிஞ்சுதான் நம்ம படிக்கணும். ஓகேவா? So the last sentence, these dogs அப்படின்னா உங்க பக்கத்துல சில நாய்க்குட்டிகள் இருக்கு. These dogs is cute. இதுல என்ன தப்பு இருக்கு? These dogs அப்படின்னா இந்த நாய்க்குட்டிகள். ஓகே. ப்ளூரல்ல நம்ம சொல்றோம். ஓகே. அப்ப நம்ம is யூஸ் பண்ணலாமா? You don't use is here. Okay, that's incorrect. So the correct answer is these dogs are cute. Okay, these dogs are cute. Read பண்ணி பாருங்க. He is taller than me. Okay, you have to pronounce this word as than. Okay, இந்த word வந்து then. Okay. Next, he doesn't eat. Doesn't is a contraction of does not. Does not ஓட சுருக்கமான வடிவம் தான் doesn't. Okay, he doesn't eat. Next, I don't eat. She has a car. These dogs are cute.
ஓகே, ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ். ஓகே, நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு 5 சென்டென்சஸ் எழுதி போடுவேன். நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாருங்க, நான் வந்து 5 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ் இன் தீஸ் சென்டென்சஸ். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபைண்ட் அவுட் த மிஸ்டேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க, 5க்கு எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, she went in the train. ஓகே, she went அப்படின்னா அவள் போனாள். in train, அவள் ட்ரெயின்ல போனா. ஓகே, ட்ரெயினில் போனாள். இதுல என்ன தப்பு இருக்கு? so what's wrong here? here you should not use in. ஓகே, இந்த டிரான்ஸ்போர்ட்ல போனாள் அப்படின்னு சொல்றதுக்கு by தான் நம்ம போடணும். ஓகே, so she went by train, அவள் ட்ரெயின்ல போனாள். ஓகே, next, we get onto the car. ஓகே, we get onto the car, நாங்க காருக்குள்ள ஏறுறோம். ஓகே, we get onto the car. so what's wrong here? தப்பு மாதிரியே தெரியலையே, என்ன தப்பு இருக்கு? so car அப்படிங்கிறதுக்கு இருந்துச்சுன்னா நம்ம தலை தட்டும். அதுக்கு நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? preposition in தான் யூஸ் பண்ணணும், அல்லது into யூஸ் பண்ணலாம். ஓகே, so we get into the car. ஓகே, so we get into the car, நாங்க காருக்குள்ள ஏறுறோம். ஓகே, next, they are on the taxi. அவங்க டாக்ஸில இருக்காங்க. ஓகே, அவங்க டாக்ஸில இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஓகே, இங்க என்ன வரும்? ஆன் வருமா இல்ல இன் வருமா? டாக்ஸி அப்படிங்கிறதும் ஒண்ணுதான், காருங்கிறது ஒண்ணுதான். இருந்துச்சுன்னா தலை தட்ட தான் செய்யும், நிக்க முடியாது, நடக்கலாம் முடியாது. ஓகே, சோ அப்ப என்ன வரும்? ப்ரிபோசிஷன் இன் தான் வரும். ஓகே, வெரி குட், எல்லாம் சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டே வரீங்க. so they are in the taxi, அவங்க டாக்ஸில இருக்காங்க. ஓகே, next, he have a bike, அவன் பைக் வச்சிருக்கான். he have a bike. what's wrong in this sentence? he, she, it வந்தா என்னதான் வரணும்? have வரக்கூடாது, has தான் வரணும். ஓகே, so you should not use have here, has தான் வரும். ஓகே, he has a bike. ஓகே, அவன் பைக் வச்சிருக்கான். the last one, ராமு go to office every day. ராமு தினமும் ஆபீஸ்க்கு போறான். ஓகே, so இதுல என்ன தப்பு இருக்கு? ராமு go to office every day. what's wrong in this sentence? எல்லாமே கரெக்ட் மாதிரி தானே இருக்கு. எதுல தப்பு இருக்கு? prepositionல தப்பு இருக்கா இல்ல வெர்ப்ல தப்பு இருக்கா? என்ன தப்பு இருக்கு? வெர்ப்ல தான் தப்பு இருக்கு. ஏன்னா he, she, it அல்லது நேம் வந்ததுன்னா வெர்போட என்ன சேர்ப்போம்? நம்ம எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்ப்போம். ஓகே, so goes அதுக்கு ஸ்பெல்லிங் வந்து இஎஸ் சேர்த்தா தான் கரெக்டா இருக்கும். so அதோட இஎஸ் சேர்க்கணும். ராமு goes to office every day. ஓகே, இதே ஐ வந்தா சேர்க்க தேவையில்ல, ஐயுவிதேக்கு சேர்க்க தேவையில்ல. இது நான் தினமும் ஆபீஸ்க்கு போறேன் அப்படின்னா ஐ கோ டு ஆபீஸ் எவ்ரி டே. ஓகே, இங்க நேம் வந்திருக்கிறதுனால நம்ம எஸ் அல்லது இஎஸ் வெர்போட சேர்ப்போம். ஓகே, ரீட் பண்ணி பாருங்க. she went by train. எல்லாம் அமைதியா இருக்க கூடாது, ரீட் பண்ணணும். so reading practice is also very important. okay, next, we get into the car. we get into the car எப்படி சொல்லணும்னு பாருங்க. we get into the car, practice பண்ண தான் வரும், பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். next, they are in the taxi. they are in the taxi. he has a bike. ராமு goes to office every day. சிம்பிளா இருந்துச்சா? ஓகே, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? எப்படி இருந்தது இந்த வீடியோ அப்படிங்கறதையும் வந்து கமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கான ஈஸியான ஹோம்வொர்க், உங்களுக்கான சிம்பிளான ஹோம்வொர்க். I likes you. ஓகே, I likes you. இதுல என்ன தப்பு இருக்கு? what is the mistake here? இங்க என்ன தப்பு இருக்கு? you have to find out the mistake. ஓகே, மிஸ்டேக்கை திருத்தி கரெக்டான ஆன்சர் உங்களோட கமெண்ட் எழுதணும். ஓகேவா? சோ இதை வந்து கண்டிப்பா வீட்ல பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பெல்லாம் இன்னும் விடவே மாட்டீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ இதெல்லாம் விடாம நீங்க பேசினாலே இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா தப்பே இல்லாம நல்லா சரளமா பேசிடலாம். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.